வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் புதுக்கோட்டை ஆட்சியர் நாளை ஆஜராக வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன ஆணையை பிறப்பித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா நடைபெற்றது. அந்த தேரோட்ட திருவிழாவின் பொழுது பட்டியலின மக்களுக்கும் அங்குள்ள உயர்ஜாதி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை மற்றும் இதில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அன்று இரவு அந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பின உயர்ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள் பட்டியலின மக்கள் குடியிருப்புகள் புகுந்து 300க்கும் மேற்பட்டோர் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். வீடுகள் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தன. இது தொடர்பான 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட அதாவது தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சேதமாகிய பொருட்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் யூனிஸ் என்பவர் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் முறையிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கை மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு நாளை காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மத்திய மண்டல ஐஜி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி ஆகியோர் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.